வெள்ளம் நிக்குமி அட போட்டா உள்ளம் நிக்குமா அட போட்டா காதல் உள்ளம் நிக்குமா காதல் தீபாவளி நெஞ்சில் தந்தாள் வழி காதல் தீபாவளி நெஞ்சில் தந்தாள் வழி ஜாதி மத மொழியை எல்லாம் கடந்ததுதான் காதலடி சொந்த வந்த எதிர்ப்பை எல்லாம் மீறி நிற்பதே காதலடி பெண்கள் சமயத்தில் பெற்றவங்க ஆட்டி வைக்கும் பொம்மையடி காதலர் என்னை வெறுப்பதாய் நீ சொல்வதில் இல்லை உண்மையடி எதிர்ப்புகள் வந்தா கூட எதிர் நீச்சல் அடிக்கணுண்டி தேசம் விட்டு கடத்தினாலும் துணிந்த காதல் ஜெயிக்குமடி சட்டம் போட்டு தடுத்தாலும் திட்டம் போட்டு வதைத்தாலும் 100 கோடி எதிர்த்தாலும் உடம்பு ரெண்ட பிரிச்சாலும் உதடு வெள்ள மாறி பேசும் உள்ளம் மட்டும் மாறாது காதல் உள்ளம் மட்டும் மாறாது காதல் தீபாவளி நெஞ்சில் தந்தாள் வலி காதல் தீபாவளி நெஞ்சில் தந்தாள் வலி ஒரு முறை நினைச்சுட்டா மறக்கவும் முடியாது நெருப்பு வச்சு சுட்டா கூட காதல் நெஞ்சு வேகாது உயிரே உனக்கது தெரியாது அழிவதில்லை புரியாதா சொல்லடி சொல்லடி என் காதலியே நீ சொன்னதுதான் தாங்கலியே சொல்லடி சொல்லடி என் காதலியே நீ சொன்னதுதான் தாங்கலியே தாங்கலியே நிகழ்ச்சியினை இதுவது வழங்கிச் சென்ற எங்களுடைய நிகழ்ச்சி தொகுப்பாளர் லக்ஷயா மற்றும் ஜோஜனா மற்றும் ஷர்மிளா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். நேரத்தினை செய்து பார்த்துக் கொள்ளலாம். நேரம் இப்பொழுது சரியாக 3 மணி 4 நிமிடமாய் கொண்டிருக்கின்றது. தொடர்ச்சியாக 4:30 மணி வரையும் இணைந்திருக்கலாம். இது உங்கள் நேர்வழி ரமலான் விஷேட நிகழ்ச்சியினோடு. நிகழ்ச்சியினை தொகுத்து வழங்க வந்திருக்கும் நான் என்றென்றும் உங்கள் அன்பின் அறிவிப்பாளர் AL முகமது ரிஸ்லான். என்னுடன் தொடர்ந்து என்றென்றும் உங்கள் அறிவிப்பாளர் UK பசாத். للعالم والإنسان تكبير تكبير للحافظ وهو صغير والضاء العين قرير يحمل فجرا لينير بتلاوته الرحمن الرحيم ألم تر كيف فعل ربك بأصحاب الفيل ألم يجعل كيدهم في تضليل وأرسل عليهم طيرا أبابيل ترميهم بحجارة من سجيل فجعلهم كعصف مأكول انفعنا واجعله لنا حصنا وهدنا
ஒளித்தக்குவ குருவானினை மிஷாரி ராசித் அவர்களுடைய குரலில் நாங்கள் உங்களுக்கு தந்திருந்தோம். தொடர்ச்சி அணிந்திருக்கலாம் 4:30 மணி வரையும் உங்களுடைய முதல் தர வானொலி தாமரை எஃப்எத்தினுடைய நேர்வழி எனும் நிகழ்ச்சியினூடாக இன்று நாங்கள் ஒரு முக்கியமான தலைப்பினை பற்றி தான் பார்க்க காத்திருக்கின்றோம். அதாவது இறைவன் சொல்லியிருக்கின்றான் குர்ஆனில் எப்படின்னு சொன்னால் 12 முக்கியமான அந்த மாதங்களில் உங்களுக்கு அதுலேயும் ரொம்ப மேலான மாதம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நோன்புடைய மாதத்தினை அப்படியே அறிவித்திருக்கின்றான். அந்த நோன்புடைய மாதத்தினில் இறுதி 10 நோன்புனையில் ஒரு இரவு ஒன்று நான் உங்களுக்கு மறைச்சி வச்சிருக்கின்றேன். அந்த இரவு தான் லைலத்துல் கத்ருடைய இரவு. நான் 7 வானங்களையும் விட்டு உங்களுடைய அடி வானங்களில் வந்து உங்களுடைய துவாக்கள் எங்கே என்னுடைய அடியார்கள் துவா செய்ய மாட்டார்களா, அதை நான் உங்களுக்கு அள்ளி வழங்க காத்திருக்கின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹு தாலா அடிவானத்துக்கு இறங்கி வந்த குர்ஆனினை அப்படியோ இறக்கி வைத்த மாதத்தில் அந்த நாள் இறைவன் உங்களுக்கு குறிப்பிட்டிருக்கின்றான். தொடர்ச்சியாக நீங்கள் தாமரைஃபம் வழங்குகின்ற எமது விசேட நிகழ்ச்சியின் வாயிலாகத்தான் நீங்கள் நேரில் இணைந்திருக்கிறீர்கள். இன்றும் எமது சொந்தங்களுக்காக எமது சகோதர உறவுகளுக்காக ஒரு சுவாரஸ்யமான ஒரு தலைப்போடு தான் கலியத்தில் நாங்கள் காத்து கொண்டிருக்கின்றோம். இவ்வாறு சொன்னால் மனிதனாக பிறந்த அனைவரும் தவறுகளிக்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள். இந்த தவறுகளிலிருந்து மீண்டு வருவதற்காக, அதாவது குற்றத்துக்கு பரிகாரம் எவ்வாறாக தேடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி, அதாவது கஃபாரா என்று சொல்லி அரபில் அழைப்பார்கள். இந்த கஃபாரா அதை பற்றி தான் இன்று எமது சொந்தங்கள் நேரலுக்காக நாங்கள் ரமலானின் விசேட நிகழ்ச்சியான நேர்வழி நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்ல காத்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சியாக நீங்கள் 4:30 மணி வரை எம்மோடு இணைந்திருக்கலாம். www.tamarayfm.com என்ற எமது இணையத்தினூடாகவும், அது மட்டுமல்லாது தாமரை எஃப்எம் ஆன்லைன் ரேடியோ என்கிற எமது ஃபேஸ்புக் முகவரினூடாகவும், அதே போல எமது தொலைபேசி இலக்கத்தின் குறுஞ்செய்திகள் வாயிலாகவும் நீங்கள் எம்மோடு நிகழ்ச்சியின் வாயிலாக இணைந்திருக்கலாம். 0752006474 என்ற எமது தொலைபேசி இலக்கத்தின் வாயிலாகவும் நீங்கள் இணைந்திருக்கலாம். அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு தொலைபேசி இலக்கம் 0752042007 என்னும் தொலைபேசி வாயிலாகவும் நீங்கள் இணைந்திருக்கலாம். இது மட்டுமில்லாமல் www.tamarayfm.com என்னும் இணையதளத்தின் மூலமும் எங்களுடைய ஆன்லைன் வானொலிகளை நீங்கள் கேட்டு மகிழ முடியும். இது மட்டுமில்லாமல் முகப்புத்தகத்தின் மூலமும் உங்களுடைய செய்திகளை நாங்கள் காத்த வண்ணம் இருக்கின்றோம். அதாவது முகப்புத்தகத்தில் தாமரை.ஆன்லைன் ரேடியோ அப்படின்னு சொல்கிற முகப்புத்தகத்தின் மூலமாகவும் தாமரை.fm.web என்னும் இணையதளத்தின் மூலமாகவும் நீங்கள் கேட்கலாம். இசையோடு விளையாடும் காற்றலையில் கானம் இசைக்க வருகிறது இணைய வானொலியின் இணைய முதல்வன் உங்கள் தாமரை வானொலி. புதிய மாற்றுகளுடன் புதிய நிகழ்வுகள். தொடர்ச்சி அணிந்து கொண்டிருக்கிறீங்க உங்களுடைய முதல் தர வானொலி தாமரை எஃப்எத்தினுடைய நேர்வழி நிகழ்ச்சியின் வாயிலாக இன்றைய நாள் நாங்கள் தௌபா என்னும் விடயத்தினை பற்றி தான் பார்க்க காத்திருக்கின்றோம். அதாவது தௌபான்ற போது, அதாவது குற்றத்துக்கான பரிகாரங்கள், அது சம்பந்தமான விடயங்களை தேர்ந்த நேர்களுக்காக நாங்கள் நேர்வழி நிகழ்ச்சியின் வாயிலாக சொல்ல போன்றோம். அதாவது அரபில் இது வந்து கஃபாரா அப்படின்னு சொல்லி அழைப்பார்கள். அதாவது இஸ்லாம் நல்ல காரியத்தின் பக்கம் மக்களை நேர்வழி காட்டுகின்றது, தவறுகளில் இருந்து தடுக்கின்றது, அதிலும் பாவங்களிலிருந்து முற்றாக தடுக்கின்றது. ஒருவர் தடுக்கப்பட்ட பாவங்களை செய்துவிட்டால் அல்லாஹ்விடத்தில் உண்மையான தௌபா செய்வதுடன் சில பாவங்களுக்காக குற்றப்பரிகாரம் வழங்க வேண்டும். இன்று நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக குற்றப்பரிகாரம் என்றால் என்ன, அது இத்தகைய விடயங்களுக்காக குற்றத்துக்கான பரிகாரங்களை நாங்கள் வழங்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக தொடர்ச்சியாக எமது நேயர்களுக்கு, சொந்தங்களுக்கு, சகோதர உறவுகளுக்கு சொல்ல காத்து கொண்டிருக்கின்றோம். அதாவது குற்றப்பரிகாரம் என்கின்ற போது பாவம் செய்த ஒருவரின் பாவத்தை தர்மம், தொழுகை என்னும் இவைகள் வைத்தே கொண்டு நாங்கள் பரிகாரம் தேடுவதாகும். குற்றப்பரிகாரம் பாவம் செய்தவரின் பாவத்தை போக்குவதால் அதற்கு குற்றப்பரிகாரம் என்று பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அவைகளை ஒரு முஸ்லீம் தெரிந்து கொள்வது அவசியம் என்பதால் வாசகர்களுக்கு, எமது சொந்தங்கள், எமது நேர்களுக்கு இதனை நாம் சுட்டிக்காட்ட விரும்புகின்றோம். என்று சொன்னால் இந்த குற்றப்பரிகாரத்தை பொதுவாகவே 2 வகைகளில் பாவப்படுத்தி சொல்லுவாங்க. ஒன்று பெரும்பாவங்களுக்கான குற்றப்பரிகாரம், அது மட்டுமல்ல சில வணக்கங்கள் செய்வதால் நாம் செய்யக்கூடிய சிறு பாவங்களை போக்குன்ற குற்றப்பரிகாரம் வாரம் சொல்லி 2 வகையாக குற்ற பரிகாரங்களை நாங்கள் எடுத்து நோக்கலாம்.
எமது நேர்களே சொந்தங்களே, அல்லாஹ் அல் குர்ஆனில் கூறுகின்ற போது சொல்கின்றான், மனித சமுதாயம் வந்து மறதிக்கும் தவறுக்கும் மத்தியில் தான் நான் படைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அல் குர்ஆனில் எமது நேர்கள் எமது உறவுகளுக்கு மனிதர்களை பார்த்து அல்லாஹ் ஞாபகம் ஊட்டுகின்றான். எனவே நேர்களே சொந்தங்களே, நாங்கள் அனைவரும் தவறளிக்கக்கூடியவர்கள். தவறு செய்வது என்பது மனிதனின் இயல்பான ஒரு விடயம். எனவே தவறிலிருந்து மீண்டு அதற்கான பரிகாரங்களை பெற்று அல்லாஹ் நேசிக்கின்ற ஒரு அடியானாக நாங்களும் இந்த ரமலான் காலப்பதில் மாற வேண்டும் என்பதுதான் எமது நேர்வழி நிகழ்ச்சியினூடாக நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். நிச்சயமான கருத்து ஃபசாத் என்னும் ஒரு முக்கியமான ஒரு அறிவித்தலை நாங்கள் உங்களுக்கு வழங்க வேண்டும். அதாவது என்னென்னு சொன்னால் ஃபசாத் அந்த பாவம் அப்படின்னு சொல்ல வகையில் 2 வகை இருக்குதானே, பாவத்துடைய வகைகள். நிச்சயமாக. ஆமாம், அதில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், முதலாவதாக மனிதன் வந்துட்டு இறைவனுக்கு செய்கிற பாவம். அதாவது இறைவன் அளித்த வாக்கை காப்பாற்றாமல் அவன் தன்னுடைய ஆசைக்கும் அந்த உலக ஆசைக்கும் மத்தியில் மாட்டுப்பட்டு வாழ்கிற அந்த வழியை தான் அந்த இறைவன், இந்த மனிதன் இறைவனுக்கு செய்கின்ற பாவம் சொல்லுவாங்க. 2வதாக ஒரு பாவம் இருக்கின்றது. என்னவென்னு சொன்னால், மனிதன் வந்துட்டு இறைவனுடைய படைப்புக்கு செய்கின்ற பாவம். அதாவது இயற்கையாகட்டும் அல்லது அந்த எப்படி சொல்வது, மனிதர்களாகட்டும், ஆமாம் மனிதர்களுக்காகட்டும் அல்லது மிருகங்களுக்காகட்டும் மனிதன் செய்கின்ற அந்த பாவத்தினை தான் 2வதாக மனிதன் இறைவனுடைய படைப்புகளுக்கு செய்கின்ற பாவம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிச்சயமாக நாங்கள் அப்படியே பார்க்கின்ற போது அல்லாஹ் அப்படியே சொல்லுகின்றான். இந்த உலகை பற்றி சொல்லுகின்ற போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அது மட்டுமல்ல அல்லாஹும் அல் குர்ஆனில் பல்வேறு இடங்களில் சொல்லி காட்டுகின்றான். இந்த உலகமானது ஈயின் இறக்கைக்கு கூட சமனானது அல்ல, அதற்கு கூட ஒரு பெருமதி வாய்ந்ததல்ல. நேர்களே சொந்தங்களே, நாங்கள் நேர்வழி என்ற நிகழ்ச்சியின் வாயிலாக எமது உறவுகளுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ள முடியும். என்னென்னு சொன்னால், நீங்களும் இந்த நோம்பின் இன்னும் ஒரு சில தினங்கள் மாத்திரமே எஞ்சியிருக்கின்றன. அத்தகைய தினங்களை பயன்படுத்தி நீங்களும் இந்த நோம்பினூடாக ஒரு பரிசுத்தமான ஒரு நபர்களாக அல்லாஹ் நேசிக்கின்ற ஒரு விருப்பத்துக்குரிய அடியார்களாக மாற வேண்டும் என்று நாங்கள் நிகழ்ச்சியின் வாயிலாக எமது சொந்தங்களுக்கு நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். தொடர்ச்சி நேர்களில் அணிந்திருங்க உங்களுடைய முதல் தர வானொலி தாமரை எஃப்எத்தினுடைய நேர்வழி என்னும் நிகழ்ச்சியின் வாயிலாக. Time you feel like you cannot go on, you feel so lost and that you're so alone. All you see is night and darkness all around. You feel so helpless, you can't see which way to go. Don't despair and never lose hope, 'cause Allah is always by your side. Inshallah, 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 you'll find your way. Inshallah, 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 you'll find your way. Every time you commit one more mistake, you feel you can't repent and that it's way too late. You're so confused, wrong decisions you have made haunt your mind and your heart is full of shame. But don't despair and never lose hope, 'cause Allah is always by your side. Inshallah, 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 you'll find your way. Inshallah, 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 you'll find your way. Turn to Allah, He's never far away. Put your trust in Him, raise your hands and pray. Ooh, yeah,
steps, don't let me go astray. You're the only one who can show me